எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸிபிஷனுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க போடலாம். ஐயோ என்னடா இது, பக்கத்துலேயே முள்ளு செடியெல்லாம் இருக்குது. சரி ஓகே. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருக்கேன். ஸோ நாங்கள் டெய்லியும் போகிறோம், வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ முள் பாத்திரத்தில் வேறு போகிறோம்டாப்பா, போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடந்து போகிறோமே, கால் வலிக்க நடந்து போகிறதே ஒரு வேலைடப்பா. சூப்பராக இருக்குப்பா, வந்துட்டோமே. கீழே விநாயகர் சிலை வச்சுட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் குதிரை வச்சுருக்குங்க. பிரமாதம் தான் பாப்பா, வந்ததுமே தான். ஆனால் டிக்கெட்டு தான் பணத்துக்கே செலவாயுது. எடுத்துன்னு வந்துடுறது 500 ரூபா, அதுலேயும் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. பிரியா கிட்ட அப்போவே சொன்ன, எப்படியா கொஞ்சம் ஃபோட்டோ தான் நல்லா தான் எடுடி டக்குன்னு போடுங்க. எடுக்கிறாளான்னு பாருவேன். எடுறியா சிரிச்ச மாதிரி எடுக்கிறேன்டி ஒரு ஃபோர்ஸு. எடுறியா நல்லா தான் இருக்குமா, அப்படியே வேமா. ஆண்டி பிரியா. சரிவா மேலே பார்க்கலாம், இங்கே கீழே பார்த்துட்டா எப்படி விநாயகர் சிலையெல்லாம் ஃபோட்டோ எடுறே. ஆமாம் சரி மேலே போய்டும். படிக்கட்டுக்குள்ளே ஏறத்துக்கே காலெல்லாம் வலிக்குதுறப்பா சாமி. ஒரு லிஃப்டான்னு வச்சிருக்கக்கூடாது. பாரு பிரியா, மீனெல்லாம் அழகாக இருக்குது, ஷார்க்கெல்லாம் சூப்பராக. என்ன இருட்டாக இருக்குது? நான் திருப்பி ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஏன்பா ஓனரு, இந்த மீனை நான் 100 தாட்டியப்பா சொல்ல முடியாது. லைட் போனதாத்தே வந்து பார்த்தேன், லைட்டும் போட மாட்டேன்ற, கேட்டும் போட மாட்டேன்ற. அந்நேற்று உங்கள்கிட்ட கரண்ட் ஆஃப்னு சொல்கிறியப்பா, என்னப்பா இது உண்டு? அது இப்போதாம்மா போச்சு. நீங்கள் வந்தால் நீங்கள் லேட்டாக வரீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஒரு ஃபுட்டு போட்டுடலாமா? ஸோ வாங்க போட்டுடலாம். ஓனரு ஃபுட்டெல்லாம் போடலாமாப்பா? ஆம்பா ஃபுட்டெல்லாம் போடலாம், நீங்கள் வேணா போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. ஆம்பா ஆனா இந்த லைட் வேறு இருக்குதுல்ல, அதுவும் கரண்ட் ஆஃப். போகலாம். ஃபுட்டு எங்கே இருக்கும்? இப்போ எடுத்து கொடுப்பா ஃபுட்டு. இந்தாப்பா. ஐயோ என்னப்பா ஃபுட்டு இவ்வளோண்டு இருக்குது? அப்படிதாம்மா மீன்களுக்கெல்லாம் இருக்கும். ஆம்பா போடுப்பா, கொஞ்சோண்டு போடுப்பா. ஏப்பா செத்துட்டு போகுது? செத்துறாதுமா, இவ்வளோதான், அதுக்கு டெய்லி போடுறேன். ஆம்பா பளிச்சுன்னு இருக்குது, மீனெல்லாம் சாப்பிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இந்த மீன்களுக்காகவே. ஓகேங்களா? ஸோ டாட்டா பாய்.